நீ இப்படியா, நீ இதை கூட பண்ண தெரியாதா, படிக்க தெரியும் ஆனா எழுத தெரியாது. படிச்சிருக்காரு, என்ன படிச்சாருன்னு கூட நான் அதிகமா கேட்டதில்ல சார். 10 வருஷமா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தே புரியல, இவங்க சொல்லி கொடுத்த எப்படி சார் புரிய போகுது? அசிங்கப்படுத்தாம ஒரு மாதிரியா இருக்கு. மனைவி என்னோடைய அதிக படித்ததுனாலே நான் இந்த விஷயத்தில் அவமானமாக ஃபீல் பண்றேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றேன்னா என்ன சொல்வீங்க? சார் நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன். 10 படிக்க தெரியும் ஆனா எழுத தெரியாது. என் ஒய்ஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிகாம் பிஎன்டே படிச்சிருக்காங்க. நான் ஒரு பேங்க் விஷயமா போனாவோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. என்னமாடா நீ இந்த பணம் போடுறது, இந்த மாதிரி செக், இந்த மாதிரி எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க சார். அந்த டைம்ல போய் அவங்கள நான் கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லி. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, இதுக்கெல்லாம் வரணுமா, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா, ஏன் அங்கே பக்கத்தில் யாரும் கேட்டு பண்ண மாட்டேன்னு பக்கத்தில் போய் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க சார் இவங்களை கூப்பிடுவேன். ஆனால் இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் இதாக பண்ணுற மாதிரி, என்ன அசிங்கப்படுத்தாம ஒரு மாதிரியா இருக்கு. ஏமா அவங்க பேங்க்குக்கு போறாரு, ஃபில்அப் பண்ண தெரியல, யாரோ உதவி கேட்கப்போ பண்ற, 3ஆவது மனுஷனுக்கு பண்றப்போ கணவருக்கு பண்ணல என்ன பிரச்சனை? பொறுக்கியா? ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இது சரியான பதிலாக தெரியவில்லையே சார். இப்போ கூட இந்த ட்ரெஸ் பண்ணா கூட அவங்க அவங்களுக்கு பிடிச்சதான் சார் பண்ணணும். நான் ஹேர் கட் பண்ணா கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். எதை பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. அவங்களுக்கு என்னன்னா, நான் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, நல்லா ஒரு டீசென்ட்டான ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போகணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எனக்கு படிக்கவும் வரல, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது மட்டும் தாங்க சார். அதுவே அவங்க கொஞ்சம் கேவலமா நினைக்கிறாங்க. கர்வம் கொஞ்சம் தூக்கலாக தெரிகிறது. இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே போறா அப்படின்னா நல்லா 4 பேர் மாதிரி நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வா. ஆனா அவர் என்ன பண்றாரு, அது நீ சொல்றத நான் செய்யணுமா, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, நான் அதை தான் பண்ணுவேன். அவர் இந்த வேலை பார்ப்பதனால நீங்க அவரை குறைவா, அந்த வேலையை குறைவா பாக்குறீங்க, வேலையை குறைவா பார்க்கறதுனால என்னையும் குறைவா பாக்குறீங்கன்னு உணர்றாரு அவரு. நல்ல நொங்க எடுங்க சார். ஆக்சுவலா அவர் படிக்காததுக்கு பல்வேறு காரணம் இருந்திருக்கலாம், பட் அதை படிப்போட தொடர்படுத்தி எல்லா வேலைக்கும் கேட்கறது அவர் கொஞ்சம் படிக்க தானே செய்யும் யாரா இருந்தாலும். ஆம்பளை அழக்கூடாது. அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அவங்களாம் படிக்கலைங்க சார். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க இப்போ? இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் வேலை பாக்குறீங்க. ஓகே, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்கும்போது அது ஒரு இரிட்டேட் ஆகும் இல்லைங்க சார். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் சார். 10 வருஷமா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தே புரியல, இவங்க சொல்லி கொடுத்த எப்படி சார் புரிய போகுது? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எனக்கு அவங்க கொஞ்சம் கர்வமா நினைக்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. என்ன சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு அவ்வளவு பெரிய கர்வம் இருக்கு படிச்சதுங்கிறது, எனக்கு அது உணர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அன்றாட வாழ்க்கையில அப்படி தோணுதுன்னா அப்ப அவருக்கு மனசுல எல்லாம் வராது இல்ல? அதான் கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அவர் ஆப்போசிட்ல தான் பேசுவாரு. இதை செய்யினா அதை செய்ய மாட்டாரு, அந்த மாதிரி தான் பேசுவாரு. இது உலக வழக்கம் தானுங்களே. அவங்க சொல்ற விதமே நீ இப்படியா, நீ இதை கூட பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறதுனால, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. நம்மளுக்கு அந்த இடத்துல அவங்கள கூப்பிடவே கூடாது. நம்ம வேற யார்ட்ட கூட போய் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாமளே மற்றவங்ககிட்ட போய் கேட்டு கூட பண்ணிக்கலாம். இவங்களை கூப்பிட்டா ரொம்ப பண்றாங்கன்ற மாதிரி. இப்போ நான் ரியலைஸ் பண்றேன். நீங்க அவர் சாரி கேட்க விரும்புறீங்களா? ஆமாங்க சார், கண்டிப்பா கேட்குறேன். சாரி, இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய மனுஷன். படித்தவங்களோட மேஜரான முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அதை கத்துக்கிறது. இன்னொன்னு, யார்கிட்டயோ ஒருத்தர் நமக்கு இருக்க விஷயம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை சொல்லி கொடுக்குறது. அந்த இடத்துக்கே நம்ம நகராம இருந்தோம்னா எனக்கு தெரியல. அவர் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் படிச்சிருக்காரு. பிஎஸ்சி விஷுவல் ஏதோ படிச்சிருக்காரு. படிச்சிருக்காரா? அவர் படிச்சிருக்காரு, என்ன படிச்சாருன்னு கூட நான் அதிகமா கேட்டதில்ல. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 4 மாசம் தாங்க சார். 4 மாசம் தான். 4 வருஷம் லவ். இல்லம்மா, எனக்கு இது புரியல. என்னன்னா 4 வருஷம் லவ், 4 மாசம் கல்யாணம் ஆகி, இதுல என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டதே இல்லையா சார்? கல்யாணம் ஆகி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் என் ஃபேமிலி சைட்லேருந்து பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அப்படியே சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன் அவங்ககிட்ட. கேட்டதுக்கப்புறம் நான் 12வது தான் படிச்சிருக்கேன், அதுவும் பாதியில் தான் நின்றுருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கி வாரி போட்டுச்சு. சரி, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அக்கா பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, 1-2 சொல்லி தளவுக்கு உனக்கு இது இருக்குதா, அறிவு இருக்கா, நீ படிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சாப்பிட்றப்ப மெனு கார்டு வாங்கி படிப்பேங்க சார். உனக்கே அது படிக்க தெரியாது, நீ என்ன அதில் போய் பார்க்க போற, அதுவும் அந்த
மெனு கார்டு கொடுக்குற பையன் முன்னாடி ஒய்ஃப்ன்றனால பாக்குறேன் இல்லைன்னா சாபமே விட்டு அவங்க வீட்டு பக்கம் ஒரு ஃபங்க்ஷனு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் கேட்குறாங்க உன் ஒய்ஃப் என்னடா படிச்சிருக்குன்னு. அவள் 12வது பாதி தான் படிச்சிருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறது. இது டூ மச். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறதுக்கு படிப்பு தேவையில்லைங்க சார், நல்ல மனசு தான் தேவை. டெக்ஸ்ட் பண்ண தெரியாது, மெசேஜ் பண்ண தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன், இங்கே இருக்க சாப்பிட்டியானே அந்த வேர்டெல்லாம் தப்பு தப்பாக போவோம். தயவு செஞ்சு எனக்கு நீ இனிமேல் ஃபோன், நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ டெக்ஸ்டும் பண்ணாத வாய்ஸும் பண்ணாத அப்படின்ட்டாரு மூஞ்சிடிச்ச மாதிரி. இது டூ மச். அவங்க ஒரு அனுப்பக்கூடிய மெசேஜ் என்ன, உங்க மேல கூட அன்புல அனுப்புறாங்க. நீங்க என்ன டீச்சரா, பேப்பரை திருத்த வச்சிருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன? இந்த அவமானம் உனக்கு தேவையா?